إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதிலும் அவனுடைய விலக்கல்களை தவிர்ந்து வாழ்வதிலும் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்து கொண்டவனாக அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம் என்று நாம் புரிந்திருக்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை, இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் அறியாமையில் இருந்த மனிதர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அறிவுள்ளவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, உணர்வுள்ளவர்களாக மாற்றுவதுதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பதையும் நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம். அதனால்தான் இந்த மார்க்கம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலே அதற்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஒரு சமூகத்தை பற்றி அல்லாஹ் வரலாறு சொல்லுகிற நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அறியாமை சமூகம், கல்வியிலே வீழ்ச்சி அடைந்த சமூகம், சிந்திக்க தெரியாத சமுதாயம், எல்லாவற்றுக்கும் ஒரே பாதையிலே முடிவெடுக்கக்கூடிய சமுதாயம், அந்த முடிவுகள் தான் சரியானது என்று அடுத்தவர்களையும் கண்மூடி பின்பற்ற வைத்து அந்த வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்ற ஒரு சமுதாயத்தின் மத்தியில் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்குகிற பொழுது இக்ரா, நீ வாசிப்பீராக, ஓதுவீராக, தேடுவீராக, ஆய்வு செய்வீராக என்கிற இந்த வாசகத்தை கொண்டுதான் இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா ஆரம்பம் செய்தான். எப்பொழுது ஒரு சமுதாயம் வாசிக்கக்கூடிய சமுதாயமாக, அறிவு தேடக்கூடிய சமுதாயமாக, சிந்திக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களிலும் உயர்ந்து நிற்கிற ஒரு சமுதாயமாக இருக்கும் என்பதற்கு அந்த ஐயாமுல் ஜாஹிலிய சமுதாயத்தை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிந்தித்தல், வாசித்தல், தேடுதல், ஆய்வு செய்தல், அதன்படி நடத்தல் என்கிற விஷயங்களின் ஊடாக வரலாற்றிலேயே அது போன்ற ஒரு சமுதாயம் இனி உலகத்தில் தோன்ற முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கான ஒரு உயர்ந்த சமுதாயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி காட்டினார்கள். எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக,
எல்லாவற்றிற்கும் நடைமுறை உதாரணங்களாக மனிதர்கள் இப்படியும் வாழலாம் என்பதற்கான, எப்படி வாழக்கூடாது என்ற நடைமுறை உதாரணங்களாக அவர்கள் இருந்தார்களோ அந்த மனிதர்களை கல்வியினூடாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு சமுதாயமாக, முழு மனித சமுதாயத்திற்கும் முன்மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி காட்டினார்கள். அதற்கு பின்புலத்தில் இருந்தது இந்த அல் குர்ஆனிய வசனம்தான், இந்த அல் குர்ஆன் போதித்த கல்விதான் என்பதை நாம் எல்லோரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனை பற்றி சொல்லுகிற பொழுது கூட அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? இந்த குர்ஆனை, அதில் உள்ள விஷயங்களை, அது சொல்லுகிற கருத்துக்களை, அது சொல்ல வருகிற தத்துவங்களை இவர்கள் தேடி பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் அல்லாத ஒருவரிடத்தில் அது வந்திருந்தால் அவர்கள் இதிலே பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்களே என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தில் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, சிந்திக்காமல் இருப்பதற்கு, எதையும் கண்மூடித்தனமாக பின்பற்றுவதற்கு, எந்த விஷயத்திலும் ஆய்வுகளை நோக்கி நகராமல் இருப்பதற்கு, எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவை நோக்கி செல்லாமல் இருப்பதற்கு இவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் வெறுமனே எங்களை நோக்கி பேசுகிற செய்தி. குர்ஆனை ஆய்வு செய்தல் என்பதோடு மட்டுமல்ல, ஒரு ஈமானிய சமுதாயம் கல்வி சமூகமாக, தேடல் மிக்க சமூகமாக, ஆய்வோடுள்ள சமூகமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். குல் ஹல் யஸ்ஸவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், இந்த பூமியில் அறிவோடு இருப்பவர்களும் அறிவில்லாமல் இருப்பவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இன்னும் ஒரு வசனத்தில் யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், ஈமானோடு இருப்பவர்களையும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் உயர்வானவர்களாக ஆக்குவான் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய உம்மத்தை பற்றி பேசுகிற நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த சமுதாயத்தினுடைய அறிஞர்களை பற்றி பேசுகிறோம், அறிவாளிகளை பற்றி பேசுகிறோம், அறிவுக்காக பாடுபட்டவர்களை பற்றி பேசுகிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை வரலாறு நெடுகிலும் ஏன் பேசுகிறோம்? ஹதீஸ் துறை என்று சொல்லுகிற அந்த அறிவியல் துறைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார்கள் என்று பேசுகிறோம். ஒவ்வொரு அறிஞர், இமாம் ஷாஃபிஈயை பற்றி பேசுகிறோம், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி பேசுகிறோம். வரலாறு நெடுகிலும் வந்த ஒவ்வொரு அறிஞருடைய வரலாற்றுக்கு பின்னால் அவர்கள் கல்விக்கு ஆற்றிய சேவைகளை பற்றித்தான் அடிக்கடி நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயம் எங்களுக்கு சொல்லுகிற உண்மை. அன்புக்குரியவர்களே, கல்வியால் ஒரு மனிதன் உயர்கிற பொழுது, ஒரு இஸ்லாமியன் உயர்கிற பொழுது, ஒரு ஈமானியன் உயர்கிற பொழுது, அவன் மரணித்து போனாலும் அவனுடைய நாமம், அவன் செய்கிற சேவை, கல்விக்காக ஆற்றுகின்ற பணி இந்த பூமியில் நிலைத்திருக்கும் என்று எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்து, அல்லாஹ்வின் தூதருடைய வரலாற்றில் இருந்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபா சமூகத்தினுடைய வரலாற்றில் இருந்து மிக நுணுக்கமாக பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் தங்களால் முடியுமான அளவுக்கு இந்த கல்விக்காக ஏதோ ஒரு வடிவத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையில்தான், இந்த கட்டத்தில் தான் இப்படி ஒரு சிந்தனையை சுமந்து வருகிற, அறிவை இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்ன மருத்துவமாக இருக்கலாம், பொறியியலாக இருக்கலாம், ஏனைய துறைகளாக இருக்கலாம், மிக பெரும் ஆய்வுகளையும் மிக பெரும் கண்டுபிடிப்புகளையும் மிக பெரும் சாதனைகளையும் வரலாறு நெடுகிலும் இந்த பூமியில் பகிர்ந்தளித்த, இந்த பூமிக்கு வழங்கிய எத்தனையோ சிந்தனையாளர்களை கொண்டிருக்கிற ஒரு கொள்கையில், ஒரு மார்க்கத்தில் இருக்கிற நாம் அறிவுத்துறையில் இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி, அன்புக்குரிய சகோதரர்களே, என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அண்மை கால நிகழ்வுகள் அல்லது அண்மை கால பரீட்சைகள், எங்களுடைய பிள்ளைகளுடைய பரீட்சை முடிவுகள் பற்றி பார்க்கிற பொழுது கொஞ்சம் கேட்டு பார்க்க வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். அடிப்படையான மார்க்க விடயங்களில் கூட தெளிவற்ற நிலையில் ஒரு சில முஸ்லிம் பிரதேசங்களில் இஸ்லாம் பாடத்தில் கூட கடந்த சாதாரண பரீட்சையின் பெறுபேறுகளை ஒப்பிடுகிற பொழுது இஸ்லாத்திலே W எடுக்கிற அளவுக்கான மனோநிலையோடு
பிள்ளைகளுடைய கல்வி நிலை மாறிப்போயிருக்கிறது என்பதை அண்மை கால தரவுகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இலங்கை பரீட்சை திணைக்களம் வெளியிட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு சமய பாடங்களில் இந்த நாட்டிலே பெற்றிருக்கிற விகிதாசாரத்தை நாம் பார்க்கிற பொழுது பௌத்த மத பாடத்திலே சுமார் 83.21% மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள். சைவ பாடத்திலே 82.96% மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள். கத்தோலிக்க பாடத்திலே 90.22% மாணவ மாணவிகள் சித்தி அடைந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ பாடத்திலே 91.49% மாணவர்கள் மாணவிகள் சித்தி அடைந்திருக்கிறார்கள். அதே நேரம் இஸ்லாம் பாடத்திலே 85.45% மாணவிகள் சித்தி அடைந்திருக்கிறார்கள். இது ஒப்பீட்டளவிலே 3வது நிலையாக இருந்தாலும் கூட, மத பாடங்கள் அடிப்படையில் 3வது நிலையாக இருந்தாலும் கூட, சில முஸ்லிம் பிரதேசங்களில் முஸ்லிம் பாடசாலைகள் என்று தனியாக அரசாங்கத்தால் நடைபெறுகிற பாடசாலைகள் நடைபெறுகிற பிரதேசங்களில் கூட சுமார் 60% பிரதேச வாரியாக பார்க்கிற பொழுது சில இடங்களில் 50 தொடக்கம் 60% மாணவிகள் அல்லது மாணவர்கள் இஸ்லாம் பாடத்திலே சித்தியடையவில்லை அல்லது குறைந்த சித்தியை பெற்றிருக்கிறார்கள் என்கிற சில தகவல்களும் உத்தியோகபூர்வமற்ற நிலையிலே எங்களில் பகிரப்படுகிற பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிலையில் நாம் மிக கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. கல்வித்துறையில் இந்த சமுதாயம் எழுச்சியை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இலங்கை அரசாங்க சேவைகளிலே அதற்கான தேவைகள் ஏற்படுகிற பொழுது மொத்தமாக அண்மையில் ஒரு கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருந்தோம். அந்த கருத்தரங்கிலே புள்ளி விகிதாசாரத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுடைய விகிதாசாரத்தில் வெறும் 3% மட்டும்தான் இலங்கையினுடைய நிர்வாகத்துறையிலும் ஏனைய முக்கியமான துறைகளிலும் இருந்து கொண்டு அந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுமார் 16% அல்லது 20% இருக்க வேண்டிய ஒரு இடத்திலே 3 தொடக்கம் 5% மாணவர்கள் மட்டும்தான் அதற்குள் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணங்கள் பல இருந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியில் அது தொடர்பான விழிப்புணர்வுகள் இல்லை என்கிற ஒரு அடிப்படையிலும் கூட அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் ஊடாக இனி முஸ்லிம்களின் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இப்படியான நிர்வாக ரீதியான பரீட்சைகள் சம்பந்தமாகவும் அது தொடர்பான விஷயங்கள் சம்பந்தமாகவும் தெளிவூட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியே நாம் போய்கொண்டிருந்தால் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய கல்வி நிலை மட்டமாக போய்கொண்டிருக்கிற பொழுது இதை பற்றி கவலைப்படுபவர்கள் யார்? இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துபவர்கள் யார்? இதை நாம் இப்படியே விட்டுவிடுவதா? ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த பிரதேசம் வெளி மாவட்டங்களிலே கல்வி என்று சொன்னால் இந்த இடத்திற்கு போனால் திஹாரிக்கு போனால் அங்கு எல்லா விதமான கல்வியையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று இன்று வரைக்கும் எங்களுடைய பிரதேசங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அதை முன்மாதிரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெயரை பாதுகாக்க வேண்டும். இங்கு வெளியூர்களிலே இருந்து வந்து வெளி மாவட்டங்களிலே இருந்து வந்து படிக்கிற பல மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். அவர்களூடாக அவர்கள் எதிர்பார்த்து வருகிற அந்த கல்வி தகைமையும் அந்த நிலையும் இந்த ஊரின் பாடசாலைகள் ஊடாக, இந்த பிரதேச மக்கள் ஊடாக, இந்த பிரதேசத்தின் பள்ளிவாசல்கள் ஊடாக, கற்றறிந்த அறிஞர்கள் ஊடாக தெளிவாக அந்த அறிவு பசிக்கான தீனிகள் கொடுக்கப்படவில்லை என்றால் எதிர்காலத்தில் எங்களுடைய பிரதேசத்தை பற்றிய அல்லது எங்களுடைய இந்த பகுதியை பற்றிய மிக மோசமான ஒரு கருத்தாடல் வருவதற்கான ஒரு காரணியாக கூட அது மாறிவிடலாம். ஏனென்றால் கடந்த காலங்களிலே அன்புக்குரியவர்களே, பொதுவாக இது சம்பந்தமாக நாம் தேடி பார்க்கிற பொழுது அநேகமான மாணவர்கள் முஸ்லிம் பிரதேசங்களிலே பெரும்பாலான பாடங்களில் இலங்கையில் மொத்தமாக 2.34% மாணவர்கள் கடந்த சாதாரண தர பரீட்சையிலே all W எடுத்திருக்கிறார்கள். இவர்களில் முஸ்லிம் பிரதேசங்களில் பெரும்பாலான மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லது கல்வியிலே முன்னேற்றமாக இருந்த பகுதிகள் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்று அடையாளப்படுத்தப்படுகிற அளவுக்கு எங்களுடைய நிலை மாறி போயிருக்கிறது என்றால் அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, கல்வி குறித்த கற்றல் குறித்த தேடல் குறித்த ஒரு சரியான பிரங்கையை, ஒரு சரியான கருத்தாளத்தை ஈமானிய சமுதாயத்தின் மத்தியில் புதைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, கல்வி ஒன்றும் அவ்வளவு சாதாரணமானதல்ல.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கல்வியை புகட்ட வேண்டும் என்கிற விஷயத்தில் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் செயற்பட்டிருக்கிறார்கள். கைதிகளாக, யுத்த கைதிகளாக பிடிபட்டு வந்தவர்கள் அவர்களை ஏதோ ஒன்றின் பிராயச்சித்தத்தை பெற்றுக்கொண்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று வருகிற பொழுதெல்லாம் யாருக்காவது எழுத வாசிக்க தெரிந்தால் அப்படி வாசிக்க தெரிபவர்கள் தெரியாதவர்களுக்கு கற்பித்துவிட்டு சஹாபாக்களுடைய பிள்ளைகளுக்கு கற்பித்துவிட்டு நீங்கள் விடுதலை பெற்று செல்லலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு கைதியினுடைய தண்டனைக்குரிய குற்றப்பரிகாரமாக அல்லது அவனை விடுவிப்பதற்குரிய ஒரு விஷயமாக கல்வியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அதே நேரம் இந்த உலக விவகாரங்களை பொறுத்தவரை மார்க்க விவகாரங்கள் தாண்டி ஏதாவது ஒரு கல்விசார் விஷயங்களில், அறிவுசார் விஷயங்களில் முடிவெடுக்கிற பொழுது அன்தும் அஅலமு பி உமூரி துன்யாக்கும், உங்களுடைய உலக காரியங்களை என்னை விட நீங்கள் மிக அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள், அந்த விஷயத்தில் நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்த மரங்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்கிற ஒரு விஷயத்தில் நபி சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தி என்பதை பார்க்கிறோம். கல்விசார் விஷயங்களில் மிக பூரணமான ஒரு சுதந்திரத்தை ரசூலுல்லாஹ் தந்தார்கள். ஒரு பூரணமான சுதந்திரத்தை ரசூலுல்லாஹ் தந்தார்கள். எங்களுக்காக உங்களுடைய சமுதாயத்தை உங்களை முன்னேற்றிக் கொள்கிற, உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்கிற, உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல வைக்கிற உலக விவகாரங்களில் அதை பற்றிய அறிவு உங்களிடத்தில் இருக்கிற பொழுது அதை தேடி விசாரித்து நீங்கள் உங்களை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு அழகான வழிகாட்டலையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய கால சூழலில் இந்த கல்வி மிக முக்கியமாக உணரப்படுகிறது. இங்கு வந்திருக்கிற வாலிபர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் இவர்களை விழித்து நாம் தெளிவாக சொல்லுகிற ஒரு விஷயம், இந்த நாட்டில் எதிர்காலத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய சிந்தனைகள் மீண்டும் இந்த நாட்டிலே பேசப்பட வேண்டுமாக இருந்தால், நீங்களும் தலை நிமிர்ந்த பிரஜைகளாக வாழ வேண்டுமாக இருந்தால், இந்த நாட்டில் அதிகாரத்தோடும் இந்த நாட்டில் மிக சிறந்த உணர்வோடும் மிக சிறந்த அமைதியான சூழலில் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த மார்க்கத்தோடு இணைந்த விழுமிய கல்வியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் எதிர்காலத்தில் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது என்கிற ஒரு சூழலை நோக்கி இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் முஸ்லிம் சமூகத்தில் இருக்க வேண்டும். துறை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு சிந்தனையாளர்களையும் பார்த்து சொல்லுகிறேன், ஒவ்வொரு அறிஞரையும் பார்த்து சொல்லுகிறேன், ஒவ்வொரு கல்வியலாளனையும் விழித்து சொல்லுகிறேன், தயவு செய்து உங்களுடைய துறைகளில் நீங்கள் கற்றிருக்கிற விஷயங்களில் என்னென்ன முன்னேற்றங்களை நோக்கி நீங்கள் செல்ல முடியுமோ, எப்படி எல்லா முன்னேற்றங்களை நோக்கி சொல்ல முடியுமோ அந்த விஷயங்களில் உங்களாலான எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள். கல்விக்கான எல்லா வழிகளும் இந்த நாட்டிலே திறந்திருக்கின்றன. வெளிநாடுகளோடு ஒப்பிடுகையில், எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற நாடுகளோடு ஒப்பிடுகையில் இலவச கல்வி என்று சொல்லுகிற ஒரு மிக பெரும் வரப்பிரசாதத்தை பெற்றவர்கள் நாம். இந்த நாட்டின் ஆரம்பகால சிந்தனையாளர்கள், குறிப்பாக சுதந்திரத்தில் போராடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய அங்கத்தவர்கள், தலைவர்கள் இந்த இலவச கல்விக்காக தங்களாலான பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். அதற்காக ஒவ்வொரு பிரதேசங்களிலும் பாடசாலைகளை நிறுவி முஸ்லிம்களுடைய விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தனி முஸ்லிம் பாடசாலைகள், பெண்களுக்கென்று தனியான பாடசாலைகள் என்று சொல்லி நிறைய விஷயங்களை காட்டி தந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழலில் தான் வெளிநாடுகளை பொறுத்தவரை அன்புக்குரியவர்களே, சில நாடுகளுக்கு போயிருக்கிறோம். எங்களுடைய நாட்டினுடைய சிறப்பு அந்த நாடுகளுக்கு போகிற பொழுதுதான் விளங்கும். அங்கு கற்கின்ற, வசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுகிற விஷயம், எங்களுடைய உழைப்பின் பெரும்பாலான பகுதி கல்விக்கும் மருத்துவத்திற்கும் செலவு போகிறது என்று சொல்கிறார்கள். கல்விக்கும் மருத்துவத்திற்கும் செலவு போகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை ஒப்பீட்டளவிலே இன்று அது மாறிக்கொண்டு வந்தாலும் கூட ஒப்பீட்டளவிலே அவ்விரண்டுக்கும் குறைந்த செலவைத்தான் நாம் அளித்துக் கொண்டிருக்கிறோம். குறைந்த செலவைத்தான் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஒருவேளை அதனுடைய பெருமானம் எங்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் இருக்கிறதோ என்று எண்ணுகிற அளவுக்கு முஸ்லிம் பாடசாலைகளினுடைய கல்வி நிலை வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு கூறுவது அன்புக்குரியவர்களே? இதற்கு யார் பொறுப்பு கூறுவது? முதலாவது பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் மிக கூடுதலான கரிசனை எடுக்க வேண்டும். நான் கடந்த வாரம் இந்த நாட்டினுடைய புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்று முடிந்தது. அந்த நேரம் மாணவிகளுடைய
ரியாக்ஷன், அவர்களுடைய பிரதிபலிப்புகளை முகநூட்களிலும் ஏனைய சமூக வலைத்தளங்களிலும் செய்திகளிலும் பார்த்த பொழுது இந்த ஒரு முக்கியத்துவம், புலமை பரிசில் பரீட்சைக்கு பெற்றோர்கள் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம், அதற்காக நோன்பு நோக்கிற பெற்றோர்கள், அதற்காக தஹஜ்ஜத்தில் எழுகிற பெற்றோர்கள், அதற்காக சுபஹ் தொழுகைக்கு நிர்பந்தித்து பிள்ளைகளை தஹஜ்ஜத்துடைய நேரம் எழுப்பி படிக்க வைக்கிற பெற்றோர்கள் அதே ஒரு முயற்சியை எங்களுடைய பிள்ளைகளின் சாதாரண தர பரீட்சையிலும் உயர்தர பரீட்சையிலும் எடுப்பார்களாக இருந்தால் இந்த நாட்டில் கல்வித்துறையில் ஈமானிய சமுதாயம் உயர்ந்த நிலையில் இருக்கும் என்ற ஒரு செய்தியை தெளிவாக சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, ஒரு கட்டத்தில் பிரைமரி செக்ஷனிலே கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை செகண்டரி என்று வருகிற பொழுது ஈமானிய சமுதாயம் அப்படியே விட்டு விடுகிறார்கள். குறிப்பாக பெரும்பாலும் எல்லோரிடத்தில் இருந்தாலும் நான் இங்கு எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். விட்டுவிடுகிறார்கள். பிள்ளைகள் எப்படியாவது வளரட்டும், ஏதாவது படிக்கட்டும் என்கிற நிலை. அவர்கள் ஓயலேல் என்று வருகிற பொழுது அவர்களுக்கான எந்த ஒரு கவன ஈர்ப்பும் பெற்றோர்களிடத்தில் கிடையாது, விதிவிலக்காக இருக்கிற சில பெற்றோர்களை தவிர. பரீட்சை நாட்கள் நெருங்குகிற பொழுது மட்டும்தான் சில பெற்றோர்கள் அதை பற்றி பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள், பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி யோசிக்கிறார்கள். அதற்கு முன்னர் என் பிள்ளை எங்கு போகிறான், யாரோடு போகிறான், எத்தனை மணிக்கு வருகிறான், எத்தனை மணிக்கு தூங்குகிறான், என்ன செய்கிறான் என்கிற எந்த ஒரு கவனமும் பெற்றோர்களுக்கு கிடையாது. சில நேரம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். கேட்டால் வீட்டில் பிரச்சனை வரும், தந்தைக்கு பயம். அன்புக்குரிய தந்தைமார்களே, தெளிவாக சொல்லுகிறோம், இந்த பயம் இருக்கிறதே, இந்த உலகத்தில் உங்களால் பெற்றெடுக்கப்பட்ட, உங்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் இந்த பிள்ளையை அமானிதமாக உங்களுடைய தலையில் சுமத்திய அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களிடத்தில் இதை பற்றி கேட்பானே. ஏன் இந்த பிள்ளையை கவனிக்கவில்லை என்று கேட்பானே, இந்த பிள்ளையினுடைய கல்வியை ஏன் பார்க்கவில்லை என்று கேட்பானே, இந்த பிள்ளையினுடைய ஒழுக்கத்தை ஏன் பார்க்கவில்லை என்று கேட்பானே. அந்த ரப்பை பற்றிய பயம் இல்லையா? அந்த ரப்பை பற்றிய பயம் இல்லையா? சாதாரணமாக உங்களை விட பல வருடங்கள் இளமையான ஒரு பிள்ளைக்கு, உங்களுடைய பிள்ளைக்கு பயப்படுகிறீர்களே. ரப்பு உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்த அல்லாஹ் இந்த அமானிதத்தையும் தந்திருக்கிறானே. இந்த அமானிதத்தை பற்றி நாம் கேட்கப்படுவோம். அன்புக்குரியவர்களே, இன்று எங்களுடைய பிரதேசங்கள் மாணவர்களுடைய சில கல்வி விஷயங்களை அல்லது சில பொழுதுபோக்குகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக சில ஏற்பாடுகளை செய்கிறார்கள். நல்ல விஷயம். விளையாட்டரங்குகள், ஏனைய கலை நிகழ்ச்சிகள், ஏனைய விஷயங்கள் என்று சொல்லி சில ஏற்பாடுகள் நடக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இவைகளெல்லாம் வரையறைகளோடு தான் செய்யப்படுகின்றனவா? சில பிரதேசங்களில் உள்ளக விளையாட்டரங்குகள் அமைத்திருக்கிறார்கள். அங்கு போகிற பிள்ளைகள் இரவு 12-1 மணி வரைக்கும், சிலர்கள் சுபகுடைய தஹஜ்ஜுடைய நேரம் பின்னிரவு வரைக்கும் அந்த இடங்களிலே நேரங்களை கழிக்கிறார்கள். காலையிலே பாடசாலைக்கு போக வேண்டிய பிள்ளை வந்தால் வகுப்புகளிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வகுப்புகளிலே பாடங்களை கவனிக்காமல் இருக்கிறார்கள். கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து இரவு பின்னிரவு வேளைகளிலே வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு முஸ்லிம் சமுதாயத்தின் அங்கத்தவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பிரச்சாரம் வாலிபர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவனைக்கு பின்னால் போகிறவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்கள் மிக அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய பெற்றோர்களே, இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? என்னுடைய பிள்ளை ஒரு 10 மணிக்காவது 9 மணிக்காவது வீட்டுக்கு வந்தாக வேண்டும் என்று ஒரு சட்டத்தினை போட்டு அந்த பிள்ளையை வழிப்படுத்த முடியாத பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோரியம் என்று சொல்லுகிற அந்த பதவிக்கு என்ன அருகதையோடு இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வை முன்னிறுத்தி சிந்தித்து பாருங்கள். என் பிள்ளைக்கு இது ஹலால், இது ஹராம் என்று என்னால் கற்பிக்க முடியவில்லை என்றால், இது சரி, இது பிழை என்று என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்றால், நீ இதை செய்யாதே என்ற கட்டளைகளை பிறப்பித்து என் பிள்ளையை வழிப்படுத்த முடியவில்லை என்றால், நான் பெற்றோராக இருக்கிறேன், நான் தந்தையாக இருக்கிறேன் என்கிற என்ன அர்த்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்ன அர்த்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரிய ஈமானிய பெற்றோர்களே, இந்த விஷயத்தில் மிக கூடுதலான கவனம் உங்களிடத்தில் இருந்து வர வேண்டும்.
மிக கூடுதலான கவனம் உங்களிடத்தில் வர வேண்டும். குறிப்பாக தந்தைமார், நாம் நினைக்கிறோம், நான் தொழில் செய்கிறேன், கடைக்கு போகிறேன், ஆபீஸுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், வீட்டில் இருக்கிற பிரச்சனையை எனக்கு பார்க்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். உறவுகளே, நான் ஒவ்வொரு குத்துபாவிலும் சொல்லுகிற ஒரு விஷயம்தான், நீங்கள் எல்லாவற்றையும் சம்பாதியுங்கள், கோடி கோடியாக சம்பாதியுங்கள். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் லட்சக்கணக்கிலே நீங்கள் சம்பாதியுங்கள், தடை கிடையாது ஹலாலாக சம்பாதித்தால். ஆனால் ஒரு நாள் உங்களுடைய பிள்ளை ஒரு சந்தையிலே வைத்து ஒரு போதைக்காரனாக அல்லது ஒரு தவறிலே இந்த நாட்டினுடைய போலீசாரால் கைது செய்யப்படுகிறான். இன்னாருடைய மகன் இன்னார் கைது செய்யப்பட்டு ஜெயிலிலே இருக்கிறான் என்று நீங்களுடைய காதுகளுக்குள் கிடைக்கிற பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய தன்மானம் காற்றிலே பறந்து போகுமே, உங்களுடைய சுய கௌரவம் எல்லாம் இடிந்து விழுமே. நீங்கள் கட்டிய அத்தனை கௌரவ கோட்டைகளும் இந்த சமுதாயத்தான் வார்த்தைகளால் இடித்து நொறுக்கப்படுமே. இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் இழந்து போன மானத்தையும் இழந்து போன மரியாதையையும் இழந்து போன கௌரவத்தையும் உங்களுடைய கோடிகளால் மீட்டி தந்துவிட முடியுமா? நீங்கள் இழந்து போன தன்மானத்தை நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் ஈட்டி தந்துவிட முடியுமா? அப்படி தர முடியாது என்றால் அந்த தன்மானத்தை இழந்து விடாத பிள்ளைகளை உருவாக்குவதிலும் உங்களுடைய நேரங்களை கொஞ்சம் செலவழியுங்கள், உங்களுடைய காலங்களை கொஞ்சம் செலவழியுங்கள். அந்த இது உங்களின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அமானிதம் என்பதை புரிந்து கொண்டு எல்லா பெற்றோர்களும் கல்வி சார் விஷயங்களில், ஏனைய ஒழுக்கம் சார் விஷயங்களில் பிள்ளைகளுடைய நடத்தைகளை கவனிப்பதிலும் அவர்களை வழிகாட்டுவதிலும் மிக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற நல்ல மக்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பிள்ளைகளின் கல்வி விடயத்தில் இரண்டாவது பொறுப்பு சொல்ல வேண்டிய சாரார் பாடசாலை சமூகத்தினர். குறிப்பாக ஒவ்வொரு பாடசாலைகளினதும் பொறுப்பாளர்களாக இருக்கிற அதிபர்கள், ஆசிரியைகள். இந்த பொறுப்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பதவிகளையும் விட, எல்லா தொழில்களையும் விட மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இந்த உலகத்தின் பெரும்பாலான தொழில்கள் இயந்திரங்களோடு செயற்படுகிற தொழில்கள் தான், ஏதாவது ஒரு இயந்திரத்தோடு பணியாற்றுகிற விஷயம்தான். ஆனால் இந்த ஆசிரியம் என்கிற விஷயம் மட்டும்தான் மனித துடிப்புள்ள இதயங்களோடு பணியாற்றுகிற விஷயம். அது மிக பெரும் அமானிதம், சுமக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சுமை. அதை சுமந்து விட்ட ஆசிரியர்கள், அதை சுமந்து விட்ட ஆசிரியைகள், அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்ட அதிபர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் பொறுப்புதாரிகள் என்பதை மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு மட்டும் பொறுப்பு சொல்லுவார். ஆனால் ஒரு அதிபர் தன் பாடசாலையில் படிக்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளையாக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு ஆசிரியர், ஒரு பகுதி தலைவர் தன்னுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் அவர்கள் கட்டாயம் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சொல்லியாக வேண்டும். சகோதரர்களே, இன்றைய கால சூழல், பாடசாலைகள் இயங்குகின்றன, கற்பித்தல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எல்லோரும் அல்ல, அல்லாஹ் அருள் பாலித்த, அல்லாஹுவை பயப்படுகிற சில நல்லாசிரியர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்கி வைக்கட்டும். ஆனால் அன்புக்குரியவர்களே, இதில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் வகுப்பறைகளிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய நேரம் ஆசிரியர் வெளியிலே இருக்கிறார். ஆசிரியர் அவருடைய சொந்த தேவைக்காக திரிகிறார். அதிபரும் அதை பற்றிய கவன ஈர்ப்பிலே இல்லை. ஆசிரியர் ஓய்வறையிலே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார், மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கிறார்கள். உறவுகளே, வெறுமனே பொருளாதாரத்தை திருடுவது மட்டும், பொருளாதாரத்தை களவெடுப்பது மட்டும், பொருளாதாரங்களை கொள்ளையடிப்பது மட்டும் கொள்ளை கிடையாது, களவு கிடையாது. பல மனித மனுத்தியாளங்களை இந்த ஆசிரியர்கள் களவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், திருடிக் கொண்டிருக்கிறார்கள், வேண்டுமென்றே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயமெல்லாம் அதிபருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
ஸ்கூலுக்கு டீம் வருகிற பொழுது ஏதாவது ஒன்றை போட்டு நிரப்பி ஏதாவது ஒன்றை காட்டி அந்த நேரத்தில் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலகின் விசாரணைகள், இந்த உலகின் நீதிமன்றங்கள், இதை அத்தனையையும் தாண்டிய ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. யாரும் தப்ப முடியாத, யாரும் யாருக்கும் எதிராக சாட்சி சொல்ல முடியாத, யாரையும் காப்பாற்ற முடியாத, ஏன் சொந்த நாவுகளே பேச முடியாத, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவர்களுடைய நாவுகளுக்கு முத்திரையிட்டு அவர்களுடைய கைகளும் கால்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்களை பற்றி எங்களிடத்தில் பேசுகிற நாள் என்று அல்லாஹ் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீங்கள் கற்பிக்காமல் வேண்டுமென்றே அந்த பிள்ளைகளுடைய நேரங்களை களவெடுத்த ஒவ்வொரு நொடிக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். லேசுப்பட்ட காரியம் அல்ல இது. இந்த அமானிதத்திற்காக பதில் சொல்லியாக வேண்டும். அன்புக்குரிய ஆசிரியைகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது அவ்வளவு லேசாக நீங்கள் கடந்து போகிற ஒரு அமானிதம் அல்ல. உங்களை நம்பித்தான் ஒரு 6-7 மணி நேரங்கள் இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். உங்களிடத்தில் இருக்கிற முன்மாதிரிகள், உங்களிடத்தில் இருக்கிற வழிகாட்டல்கள், உங்களிடத்தில் இருக்கிற கற்றல் கற்பித்தல் முறைகள், உங்களிடத்தில் இருக்கிற தகைமைப்படுத்தல்கள், உங்களிடத்தில் இருக்கிற சிந்தனைகள் தான் மாணவர்களுக்கு கடத்தப்படும். எனவே மாணவ சமுதாயம் சீரான சமுதாயமாக வர வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். இன்று ஆசிரியர்களிடத்தில் ஒழுக்கத்தை தேட வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைய கல்வி சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அல்ல. ஆசிரியர்களிடத்தில் பண்பாட்டை தேட வேண்டும். நாகரிகமான பேச்சு கிடையாது. மாணவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்கிற ஒழுங்கு கிடையாது. அடுத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முறை கிடையாது. தவறான நடத்தைகள், மோசமான சிந்தனைகள் உருவாக்கப்படுகிற களங்களாக இன்று பாடசாலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், நாளைய சமுதாயத்திற்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் அதற்குள் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, குறுகிய நேரம் என்பதால் இது மீண்டு பேச வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தாலும் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இந்த பொறுப்பை சுமந்த அடுத்த சாரார் சமூக மட்டத்திலே உள்ளவர்கள். குறிப்பாக இந்த கல்வி விவகாரங்களுக்காக பள்ளிவாசல் நிர்வாகங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பள்ளிவாசல் நிர்வாகங்கள் என்ன செய்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் மேல் மாடிகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். பெரிய பெரிய விசாலமான இடங்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். சில பள்ளிவாசல்கள் ஜும்மாவுக்கு மட்டும்தான் அந்த மேல் மாடி திறக்கப்படும். இன்னும் சில பள்ளிவாசல்கள் ரமலானுக்கு மட்டும்தான் அந்த இடங்கள் திறக்கப்படும். ஆனால் பிரதேசத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் தங்களுடைய பாடங்களை மீட்டல் செய்வதற்கு நேரமில்லாத, இடமில்லாத, வசதிகள் இல்லாத நெருக்கடியான சூழல்களில் வாழுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏன் அவர்களை ஒன்றிணைத்து சில பாட மீட்டல்களுக்கான நேரங்களை பள்ளிவாசல்கள் ஒதுக்கக்கூடாது? ஏன் அதற்காக பள்ளிவாசல்கள் செலவழிக்க கூடாது? சேர்த்து சில பள்ளிவாசல்களில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் பேங்க் பேலன்ஸாக இருக்கின்றன. அடுத்த நிர்வாகத்திடத்தில் இவ்வளவு நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம் என்ற பெருமை இதற்காக செயற்படுகிற சில பள்ளிவாசல்கள். உறவுகளே, ஏன் இதை நாம் இந்த சமுதாயத்தினுடைய கல்விக்காக செலவழிக்க கூடாது? எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது அன்புக்குரியவர்களே. எங்களுடைய முஸ்லிம் பிரதேசங்களில் இருக்கின்ற பள்ளிவாசல்களை, ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ஒட்டி முன்பள்ளிகள் உருவாக்கப்பட வேண்டும். முன்பள்ளிகள் உருவாக்கப்பட வேண்டும். பகுதி நேர வகுப்புகள், தூரத்தே நடக்கிற வகுப்புகள் பள்ளிவாசலின் வளகுகளிலே இடம் இருந்தால் அந்த காணிகளிலே உருவாக்கப்பட வேண்டும். பாங்கு சொன்னால் பிள்ளை பள்ளிக்கு வர வேண்டும். தொழுகையை முடித்துவிட்டுத்தான் கல்வியை தொடர வேண்டும். பிள்ளைகள் பள்ளியின் சூழலிலே பயிற்றுவிக்கப்பட வேண்டும். எங்களுடைய முன்பள்ளியிலே நர்சரியிலே படிக்கிற பிள்ளைகள் பள்ளிவாசலுக்குள் கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு தொழுகை முறைகளையும் ஏனைய விஷயங்களையும் படிப்பிக்க வேண்டும். அதற்கு தகுதியானவர்களை பள்ளிவாசல்கள் இனம் காண வேண்டும். அந்த ஒழுக்கத்தை பள்ளி நிர்வாகங்கள் கவனிக்க வேண்டும். ஏன் இது எங்களின் மீது பொறுப்பு கிடையாதா? வெறுமனே பள்ளியை அழகுபடுத்தல் மட்டும்தான் எங்களுடைய கடமையா? இதை யார் செய்வது? என் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே. பள்ளி நிர்வாகத்திலே, ஏனைய பள்ளிகளிலே, நிர்வாகங்களிலே இருந்து வந்தவர்கள் இருந்தால் அதை நீங்கள் பின்பற்றலாம், அல்லது அது பொருத்தமாக இருந்தால் சில பள்ளிகளின் நடைமுறையில் இருக்கலாம். இன்று எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை நிறைய போட்டி பரீட்சைகளுக்கான விளம்பரங்கள் பத்திரிகை சமூக வலைத்தளங்களிலே பதிவிடப்படுகின்றன. நிறைய பேருக்கு இன்றிருக்கிற சூழலில் அவை எல்லோருக்கும் பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடையாது.
அதை பார்ப்பதற்கான நேரம் கிடையாது. ஆனால் அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற ஆசையும் தகைமையும் உள்ள பலர் இருக்கிறார்கள். அதை படிக்க வேண்டும், மேற்படிப்புகள் போக வேண்டும் என்று சொல்லுகிற பல ஆசையுள்ள பல மாணவர்களும் பல கல்வியலாளர்களும் இருக்கிறார்கள். சிலருக்கு சில நேரம் விண்ணப்பத்திகரி முடிந்ததற்கு பிறகுதான், க்ளோசிங் டேட் வந்ததற்கு பிறகுதான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்ற நினைப்பு வருகிறது. எனவே பள்ளிவாசல்களின் விளம்பர பலகைகளை வெறுமனே கணக்கறிக்கைகளுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் இப்படியான கல்வியல் சார்ந்த போட்டி பரீட்சைகள் சார்ந்த விளம்பரங்களை விளம்பரப்படுத்துகிற இடங்களாக, ஜனரஞ்சகமிக்க இடங்களாக பள்ளிவாசல்களை மாற்றுங்கள். பள்ளிவாசல்களை மாற்றுங்கள். பள்ளிவாசல்களின் விளம்பர பலகையில் இந்த வாரம் இந்த நாட்டிலே என்னென்ன போட்டி பரீட்சைகளுக்கு கோல் பண்ணப்பட்டிருக்கிறது, அல்லது என்னென்ன கல்வித்துறை சார்ந்த விஷயங்களுக்கு விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது, மாணவர்களுடைய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு என்னென்ன வழிகாட்டல்கள் அல்லது என்னென்ன புரோகிராம்கள் போடப்பட்டிருக்கின்றன என்கிற ஒரு தகவலை பள்ளியினுடைய விளம்பர பலகையை வந்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் என்று ஒரு தந்தை, ஒரு மாணவன், ஒரு ஆசிரியர் நினைக்கிற அளவுக்கு பள்ளிவாசல்களுடைய விளம்பர பலகைகள் மாற வேண்டும். மாறுமாக இருந்தால் இந்த சமுதாயத்தின் கல்வி விஷயத்தில் அக்கறை செலுத்துகிற மிக பெரும் பணியை அந்த பள்ளி நிர்வாகங்கள் சுமந்து கொள்ளும். எனவே அன்புக்குரியவர்களே, இது நீண்டு பேச வேண்டிய, ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த விடயத்தில் இந்த பிரதேசத்தினுடைய கல்வியலாளர்கள், சிந்தனையாளர்கள், சமூக அக்கறையாளர்கள், செல்வந்தர்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள். ஓரிடத்திலே உட்காருங்கள். என்ன பிரச்சனை என்று அலசி ஆராயுங்கள். எல்லா புள்ளி விவரங்களையும் எடுங்கள். கடந்த கால தவறுகளை கொஞ்சம் பாருங்கள், நிவர்த்தி செய்து இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்தில் இந்த நாட்டிலும் இந்த தேசியத்திலும் வளம் பெற்ற ஒரு பிரதேசமாக, கல்வியால் உயர்ந்து நிற்கிற ஒரு பிரதேசமாக எங்களுடைய பிரதேசத்தை மாற்ற வேண்டும் என்கிற அந்த முனைப்புக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்குங்கள். அதற்காக உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய பொருளாதாரங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் செலவழித்து இந்த சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சியில், முன்னேற்றத்தில் நாம் ஒரு படி மேலே நிற்போம். அன்புக்குரியவர்களே, கல்வியால் உயர்ந்து நின்ற பண்பாட்டு விழுமியங்களோடு, ஒழுக்கத்தம் சார்ந்த கல்வியோடு, மார்க்கம் சார்ந்த சிந்தனையோடு உயர்ந்து நிற்கிற ஒரு வாலிப சமுதாயத்தை, ஒரு கல்வியல் சமுதாயத்தை இந்த பூமியில் உருவாக்குகிற அமானிதத்தை துவக்கி வைத்துவிட்டு செல்வோம். சதகத்துன் ஜாரியா, பிரயோசனமான அறிவு என்று 2 வழிகளில் என் மண்ணறைக்கு அதன் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வகைக்கு எங்களால் முடியுமான எல்லா முயற்சிகளையும் செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்காக நல்ல பணிகள் செய்து மரணிக்கக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.